ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க ஆரம்பமே பேக் சைட்லேருந்து காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு இன்ட்ரோ கொடுப்போன்னு தான் பார்த்தேன். ஆனால் என் பிள்ளைங்கள வச்சுட்டு எங்கெங்க என்னால் இன்ட்ரோ கொடுக்க முடியுது. காலையிலேருந்து நானும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய பேர் ஜெயப்ரியா. நான் யார் அப்படின்னா 2 கிட்ஸோட மாம். அதான் நம்மளோட சேனல் பேர் வந்து 2K மாம் லைஃப் ஸ்டைல்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு. என்னோடய இன்ட்ரோ வீடியோவாகவும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இந்த 2 பேரையும் வச்சுட்டு சமாளிச்சுட்டு டேவை வந்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு ஆஃப் டே நான் எப்படி எனக்கு வந்து போகுது இந்த பிள்ளைங்களோட அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக தான் நான் காட்டியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையிலே எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி எந்த கஞ்சி எதுவும் செய்யலை. சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன் பாப்பாவுக்கு. தம்பிக்கு சத்துமாவு கஞ்சி எப்பவும் போல் செஞ்சுட்டேன். அதை அவனுக்கு ஊட்டணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் ஊற்றி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்களா, அவளை கேமரா பார்த்தா அவளுக்கு என்ன தான் இருக்குமோ தெரியலங்க, செம்ம ஜாலியாக ஆகிடுவா. அப்படியே கேமரா பார்த்து அவள் பாட்டை ஒரு பக்கம் பேசிகிட்டே இருந்தா. சரின்னு சொல்லி 2 பக்கம் சாப்பாடு ஓட்டலான்னு வந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆகிடுச்சு. நாங்கள் எப்போவுமே வேக்கப் ஆகிற டைம் 6 மணிலாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வேக்கப்பிங் டைமே எங்களுக்கு 9:30 or 9 ஆகிடும். ஏன்னா நாங்கள் நைட்டு தூங்கும்போது 1 மணி ஆகிடும். ஏன்னா தம்பி ஒரு நேரம் தூங்க மாட்டான், ஒரு நேரம் தூங்குவான். இப்போது ஒரு 3 நாளாக வேறு ஃபீவரு, அதனால் சுத்தமாக தூங்குறதே இல்லை. காலைல ஒரு 8:30 எழுந்திரிச்சிருவோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து 9:30 மேலே தான் எழுந்திரிப்பாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே தம்பிக்கு செஞ்சு வச்சுருவேன் எழுந்தோடனே. பாப்பாக்கா அவள் எழுந்தோடனே என்ன கேட்குறாளோ அதை செஞ்சு கொடுப்பேன். சரின்னு தோசை ஊற்றி கொடுத்தேன். பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. காலையில் நைட்டு எப்பவுமே வீடை கூட்டி வச்சு தான் படுப்பேன். காலையில் இந்த விளையாட்டு ஜாமான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக விளையாட்டு ஜாமான் வீட்டிலே இப்படியே தான் வந்துட்டு இருக்கும். இப்படி காலைல சாப்பிடும் போது எடுக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு விளையாட்டு ஜாமாவாக எடுத்து தூக்கி ஒன்று ஒன்றா போட்டு பாருங்களேன். இப்போ நான் சாப்பாடு முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு வீடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுங்களாம் என்ன பண்ணும், இதுதானே டைம் பாஸ் அதுங்களுக்கு. நம்ம மூஞ்சி அதுங்க பார்க்குறதும் அதுங்க மூஞ்சி நாங்கள் பார்க்குறதும் இப்படி தான் போயிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க விளையாண்டுருச்சுங்க. அப்புறம் 2 பேருக்கும் சாப்பாடு ஒரு வழியாக ஊட்டி விட்டு அப்போவே மணி 11:30 ஆகிடுச்சு அதுங்களை சாப்பாடு ஊட்டி முடிக்கவே. அதுக்கப்புறம் நேற்று செஞ்சு மேகி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க, மறந்துட்டேன் அதை. சரி அதை சூட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே சூடு பண்ணி கிண்டி சாப்பிட்டுட்டேன் நான். அதை நான் சாப்பிட்றத பார்த்தோன்னே மேடம் எனக்கு கொஞ்சம் வேணும்னு கேட்டாங்க. அது காரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதுலாம் பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக கொடுப்பா. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அதை சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு வீடியோ நேற்று எடுத்திருந்தேன் ஈவினிங். சரி அது வந்து வாய்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அது தனியாக போயிடுவேன். எப்போவுமே வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தெரியாமல் அப்படியே ஒளிஞ்சு அப்படி போயிட்டு வாய்ஸ் கொடுப்பேன். ஏன்னா என்னை பார்க்குற வரையும் அவன் அமைதியாக தாங்க இருப்பான். என்னை பார்த்துட்டானா எப்படி அழுவானு தெரியாது. அவனுக்கு தெரியாமல் அப்படியே நைஸாக போயிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன். இப்படி தாங்க போகுது எங்களுக்கு மார்னிங் ரொட்டீன். உங்கள் குழந்தைங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தான் போவோம், எங்களுக்கு காலையில் இப்படி தான் போகும். அப்புறம் நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தம்பி பாருங்களேன், அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அவன் பாட்டில் இருப்பான். பாப்பா தான் பேசிக்கிட்டே இருப்பா ஏதாச்சும் ஒன்று. அவளுக்கு 3.5 வயசு ஆகுது. ஸ்கூல் இப்போ தான் சேர்க்க போகிறோம். பாருங்களேன், ஏதாவது நாட்டியாக பேசிக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டே என் கூட நின்றுட்டுருப்பா. தம்பி என்னை பார்க்கல இன்னும், அப்படியே நான் நைஸாக போகிறேன், அப்படியே அவன் நெடி பார்த்துட்டான் லைட்டாக. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். அவன் கண்டுக்கல. அப்புறம் அக்கா தம்பி ரொம்ப ரொம்ப பிஸியாக விளாண்டுட்டு இருந்ததுனால என்னை கண்டுக்கல அவங்க. சரி வாய்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய்ட்டு தனியாக ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு வாய்ஸ் கொடுப்பேங்க. இப்படி தான் நான் எப்போவும் வாய்ஸ் கொடுப்பேன். கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தாங்க, ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆக்காது, அதுக்குள்ளே அழுதுட்டார் சார். பாருங்கள் எப்படி மூஞ்சில் அழுது இருக்குன்ட்டு. மூஞ்சி கண்ணெலாம் கலங்கிருச்சுப்பா அவன் குழந்தைக்கு. அப்படியே சமாதானம் பண்ணிவிட்டு இவனை தூக்கி வச்சுருந்தேன்னா அவளுக்கு பொறுக்காது. ஒன்று என்ன தூக்குமான்ட்டு ஒரு கேமரா காட்டினோன்னே ஒரு சிரிப்பு சிரிச்சிருவாங்க அவள். அப்புறமா அப்படியே 2 கொஞ்சிட்டு அப்படியே திரும்ப சரி மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சிட்ருந்தேன். எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க, மோஸ்ட்லி இடுப்பில் தான் உட்காந்துருப்பான். எல்லா குழந்தையும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் என் பையன் ரொம்ப மோசம். என்னை பார்க்குற வரையும் நல்லா தான் இருப்பான். என்னை பார்த்துட்டானா இப்படி இடுப்பில் உட்காந்துருப்பான். வேறு எதுவும் இல்லைங்க. எனக்கு இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பெல்லி ஃபேட் குறையவே இல்லை. அது ஏதாவது குறைக்கிறதுக்கு டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து குறைஞ்சிருச்சு. தம்பி பிறந்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக குறையில, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ தம்பி வந்து 10 மந்த் ஆகுது, ஒரு மாற்றமும் இல்லைங்க. ஏதாவது கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து அதை குறைக்கிறதுக்கான டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள்.
சரி மதியானத்துக்கு அப்படியே கீரை வாங்கிட்டு இருந்தாங்க நேற்றே சிறுகீரை, அதை போட்டு கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடைஞ்சிட்டா பிள்ளைங்களுக்கு ஊட்டிக்கலாம்ல, அதனால் அதுங்களுக்கு சேர்த்து கடைஞ்சிட்டு இருந்தேன். நைட்டே மாவு முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வலிச்சு வச்சுட்டு மாவு பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலான்னு சொல்லி கழுவி வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மாவில் பாத்திரம்லாம் கழுவினோன்னே அவள் பாருங்களேன், அவள் இப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க, கிச்சனை சுற்றி சுற்றி வரவாளை தவிர ஹாலில் இருக்கவே மாட்டாள். உங்கள் பிள்ளைங்களாம் அப்படி தானான்னு சொல்லுங்கள். டிவி ஓடும், கார்ட்டூன் சேனல் ஓடிட்டு தான் இருக்கும். அவளுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுத்தா மட்டும் அந்த குடிக்கிற டைம் மாதிரி அங்கே இருப்பாள், திரும்ப வந்துடுவாள். அப்புறம் நேற்று வந்து அஞ்சரைப்பொட்டியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மினி விளாக் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து சரி இன்றைக்கி முதல்ல அதை அடுக்கிடணும். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த அஞ்சரைப்பொட்டி இல்லைனாலே சரி வராதுங்க கிச்சனில். அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு சரி பண்ணி அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். அதை அடுக்கி கொஞ்சம் ஜாமான்லாம் கொட்டாமல் இருந்தது. எல்லாமே நான் டிமார்ட் போய்ட்டு வந்து தான் எப்போவுமே ஜாமான் வாங்குவேன். நீங்களும் எங்கே ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே டிமார்ட்லாம் ஷாப்பிங் பண்ணுவேன். அப்படியே வாங்கிட்டு வந்து எல்லா ஜாமானையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஜாமான் வந்து ஆல்ரெடி இருந்தது, அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். செத்த நேரம் கேப்பில் இவங்க ஏதாவது வேலை பார்த்துடுறாங்க. 2 பேரும் வந்து தள்ளி விட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் கீழே. அதை திரும்ப எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் பேலன்ஸ் ஜாமான்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்து கொட்டிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் பேலன்ஸ் இருக்க ஜாமாவெலாம். இந்த மாதிரி என்கிட்ட சீலர் மிஷின்லாம் இல்லை, அதனால ஸ்டாப்லர் மிஷின் தான் யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுப்பேன், சாப்பிட்றக்குள்ள கொட்டாத மாதிரி. ஸ்டாப்லர் மிஷின் வச்சு நான் கிளிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் அப்படியே உள்ளே வச்சுருவேன். இது மாதிரி தான் நான் எப்போவுமே கிராசரிஸ் எல்லாமே பேலன்ஸ் இருக்கிறத உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நான் கண்டிப்பாக ஒரு நாள் காட்டுறேன் என்னோடய ஃப்ரிட்ஜ் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. பெருசாக ஆர்கனைஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எப்பவும் போல் தான் வச்சுருப்பேன், பெருசாக பாக்ஸ்லாம் கிடையாது. ஆனால் என்ன, இதெல்லாம் நான் வந்து டப்பாவில் போட்டு வைக்காமல் அப்படியே கவரோடு கிளிப் பண்ணி வச்சுருவேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அடுக்கிற கேப்பில் சார் அவ்வளோதான் மூடு மாறிடுச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டாரு என்னை பார்த்துட்டு. அப்புறம் திரும்ப வந்துட்டான். அப்புறம் தூக்கம் வந்துடுச்சு அவனுக்கு, அதனால அப்படியே சினிங்கிட்டே இருந்தான். சரி மருந்து ஊற்ற வேண்டியது இருந்துச்சு, அப்படியே அதை மருந்தையும் ஊற்றி ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே அவனை தூங்க வச்சுட்டேன். அதுலேயே ஒரு 12:30 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் டைமு. ஒரு 1:30 மணிக்கு வந்து மாமா வந்துடுவாங்க, அதனால அதுக்குள்ளே சமைக்கணும். சரி அப்படியே அவனை தூங்க வச்சுட்டேன். அவன் தூங்கிட்டான்னா பிரச்சனை இல்லைங்க, அதுக்கப்புறம் ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் பார்த்துப்பேன். பாப்பா தான் பின்னாடி சுற்றியே வரும், அது பாட்டு சுற்றிக்கிட்டு இருப்பா. அடுப்பு மேலே சேரை போட்டு நின்றுட்டுருப்பா, அதுதான் எப்போ பார்த்தாலும் அவள் பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் குட்டி சேர் இருக்குது, அதை போட்டு என் பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பா, என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு. அப்புறம் கொஞ்சம் படுத்திட்டு இருந்தா, ஜூஸ் போட்டு கொடுமான்னு. சரி இருமா அந்த கீரையை மட்டும் வேக வச்சுட்டு போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு கீரையை நல்லா அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே கீரையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அதில் கண்டிப்பாக மண் இருக்கும், நிறையாவே மண் இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். நான் எல்லோரும் வடிகட்டுவாங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி 2 தண்ணியில் அலசி அள்ளி வச்சுப்பேன். இப்படி அள்ளி வச்சுக்கோங்க, இதுதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக மண்ணெல்லாம் போகும். பாருங்கள் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் வந்துட்டு என் பொண்ணு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருந்தா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டைம் பாஸ், என்னோடய என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே என் பொண்ணு தான். அவள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் பேசிக்கிட்டே இருப்பாள். எனக்கு டே வந்து அவளால் தான் பாதி போகும்னு சொல்லலாம். தம்பி அவன் பாட்டில் இருப்பான், மற்றபடி நான் பார்க்குற வரையும் அவன் பாட்டில் இருப்பான். பார்த்துட்டானா கொஞ்சம் அழுவான், அவ்வளோதான். மற்றபடி அவனும் பெருசாக டார்ச்சர்லாம் பண்ண மாட்டான். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி என் டே போகுதுன்ட்டு. அப்படியே பாருங்கள் நான் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நியூ மாம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் பாப்பா கூட கொஞ்சம் அம்மா இருந்தாங்க, மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் தம்பிக்கு கொஞ்சம் நானே மேனேஜ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ பழகிடுச்சு. முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு அது மனசை நம்மளே ஆறுதல் பண்ணிக்க வேண்டியதான். அது மாதிரி நானும் ஆறுதல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி தாங்க எனக்கு போகும். எல்லா நியூ மாம்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மனசு ரொம்ப உடையாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போகும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். நம்ம பார்ட்னர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் மனசு. அவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணலைன்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். அப்படி நினச்சி தான் நிறையா நாள் நான் போயிட்டுருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா தெரியாதுங்க,
கொஞ்சம் வளர்க்குற எங்கள் வரைக்கும் கொஞ்சம் மாமனார் கஷ்டமாக தான் மாமியார் இருக்கும். எல்லோரும் வந்து கிராமத்தில் இருக்காங்க. அதனால் அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கறதுனால டக்குன்னு வர முடியாது. பெருசாக எங்கள்கிட்ட ஆள்லாம் யாரும் இல்லை. எங்கள் மாமனார் மாமியார், அவங்களோட அண்ணன் ஒய்ஃபு, அவங்க பொண்ணு, அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஆள்லாம் யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அதனால் எங்கள் மாமியாரால் வர முடியல. அதனால் நானே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அம்மாவோட சூழ்நிலை, அம்மாவும் கொஞ்சம் வர முடியாதனால நானே தான் பார்த்துட்ருக்கேன். 1 மாதத்துல நான் இங்கே வந்தேன் தம்பியை கூட்டிகிட்டு. அதுலேருந்து நானே தான் பார்த்துட்ருக்கேன். பாப்பாவை கொஞ்சம் பார்த்து நல்லா பழகிறதுனால எனக்கு கொஞ்சம் தம்பிக்கு பழகின மாதிரி இருக்குது. பெருசாக ஒன்றும் தெரியல. ஒரு ஆரம்பத்தில் பாப்பாவும் குட்டி பொண்ணுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு 2 பேரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பாப்பாவும் குட்டி பிள்ளையாக இருந்தா அவள் புரிஞ்சுக்க மாட்டா, என்ன தூக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவா. அதே சமயத்தில் இவனும் ரொம்ப குட்டி குழந்த, நசுக்கிடுவா, அமுக்கிடுவா, ரொம்ப கேராக எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் தான் தம்பி, ஓகே நம்ம இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் குழந்தைய அப்படின்னு சொல்லி அவளே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கும். அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் புரிய வைக்கிற வரையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் தையல் போட்டு 10 நாளில் நான் பாப்பாவை தூக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அதுவும் குழந்தையா ரொம்ப சிரமப்பட்டுச்சு. ரொம்ப ஃபீவரு, முடியாமல் வந்து பாப்பா வச்சு ரொம்ப ரொம்ப அவ்வளோ சிரமப்பட்டா. அதனால நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நான் என்னைய பார்க்கவே இல்லை. பிள்ளைங்கள நினச்சிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம சரியாகணும், நம்ம வேக்கப் ஆகணும், நம்ம ஆப்ரேஷன் தான் எனக்கு, நம்ம அதை பார்த்துட்டு சரி வரான்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வேக்கப் ஆகி நான் வந்துட்டேங்க. இப்படி தான் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி வந்து நான் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இப்படி தான் எனக்கு போணுச்சு. சரி, கீரை அப்படியே வேகிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல இப்போ, ஏன்னா கடையும் போது காரம் அதிகமாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிடான்னு சொல்லிட்டு நான் போடல. தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் கீரையை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு சாதமும் ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டேன். இந்த சாப்பாடு நாங்கள் 4 பேர் சாப்பிட்டு பேலன்ஸ் இருக்குங்க. காலையில் பழைய சாதம் ஒரு கை இருக்கும். அது அந்த தான் சாப்பாடு எப்பவுமே நான் வைப்பேன். அப்புறம் அதில் வந்து வெந்துட்டு இருந்துச்சு கீரை. நான் எப்பவுமே மண் சட்டியில் கீரை வேக வைங்க, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் மண் சட்டியில் வந்து வேக வச்சுருந்தேன். கடைக்கிறதுக்கு மட்டும் கண்டிப்பாக மண் சட்டியில் வைப்பேன், இல்லைன்னா நார்மலாகவே சட்டியில் தான் வைப்பேன். அப்புறம் சாதம் கண்டிப்பாக நாங்கள் வடித்து தாங்க சாப்பிடுவோம். இந்த குக்கரில் வைக்கிற வேலையே இல்லை. நைட்டில் மட்டும் எனக்கு அது சாப்பாடு பத்தலைன்னா வைப்பேன். வைக்கிற அன்றைக்கும் எனக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. வடித்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே பழகியாச்சு. எத்தனை பேர் வீட்டில் வடித்து சாப்பிட்டாங்கன்னு தெரில. இப்போ நான் பார்க்குற எல்லா வீட்லேயுமே குக்கர் சாப்பாடு தான். ஆனால் நமக்கு வந்து வடித்து சாப்பிட்லன்னா சத்தியமாக செட்டே ஆகாதுங்க. ஆனால் ஒருத்தவங்க எனக்கு குக்கர் சாப்பாடு செட் ஆகிடுச்சு, எங்களுக்கு வடித்து சாப்பிட்றதே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வடிக்க தெரியாதவங்களுக்கு கூட வடிக்கிறதுக்கு மாதிரி நிறையா ட்ரெண்டான பாத்திரம்லாம் நிறையா வந்துருச்சு. அது மாதிரி வாங்கி கண்டிப்பாக வடித்து சாப்பிடுங்க, அதுதான் நல்லது உடம்புக்கு. அந்த வடித்த கஞ்சை வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க, பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. நான் அந்த பாப்பாவுக்கு அதை பாட்டிலில் ஊற்றி கொடுத்துருவா, அவள் குடிச்சிருவா. 2-3 வாட்டி பாட்டிலில் அப்பப்போ வந்து கேட்பா, ஊற்றி குடிச்சிருவா. அப்புறம் இன்றைக்கி ஜூஸ் கேட்டிருந்தா. அது வந்து பழம் வேறு கெட போகுது. காலையிலே இந்த பழத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு தான் போனாங்க மாமா. இதுக்கு மேலே வச்சுருந்தா நமக்கு இது ஆபத்துன்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துடலான்ட்டு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம், வந்தானே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் என்னென்ன லூட்டிலாம் அடிக்கிறான்னு பாருங்கள் கேமரா பார்த்ததுலேருந்து. நீ இப்போ கேமரா ஆன் பண்ணியிருக்க, என்ன பண்ணுற, இது பண்ணுற அவள் கேட்டே இருந்தா பக்கத்தில் நின்றுட்டு. உனக்கு ஜூஸ் வேணுமா வேணாமா, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்தி அவளுக்கு ஜூஸை ஊற்றி கொடுத்து வாயை அடைச்சி வச்சு படுக்க வச்சாச்சு. கொஞ்ச நாளைக்கு வரமாட்டா கிச்சனுக்கு. இது கடையிற வரைக்குமாவது வராமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுத்து வாயை அடித்து படுக்க வச்சாச்சுங்க அவளை. அப்புறம் நல்லா மண் சட்டியில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது கடையிறதுக்கு, கொஞ்சம் ஈஸியாக கடைஞ்சிடலாம். நல்லா வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கடை ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் கடைஞ்சி எடுப்பேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தம்பிக்கு காரம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்கள் தாளிச்சிக்கிட்டேன். லைட்டாக கடுகு உளுத்தம் பருப்பு, 4 ஜீரகம், பெருங்காயம், இதை மட்டும் தான் போட்டு தாளிப்பேன். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்பேன். எனக்கு கருவேப்பிலை இல்லாததுனால வெறும் காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா காஞ்ச மிளகா வறுபட்டோடனே எடுத்து தாளித்து கொட்டியாச்சுங்க. இவ்வளோ தான் கீரை செய்கிறதுக்கு கடைகளுக்கு ப்ராசஸ்ஸு, பெருசாக வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே சாட்டர்டே அன்றைக்கி, அதனால் மோஸ்ட்லி எல்லா சாமானுமே முடிஞ்சிச்சு. எப்பவுமே வீக்கெண்ட் தான் வாங்குவோம், நாளைக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால் எல்லாமே முடிஞ்சதுனால 3 உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. சரி அதை 3 வறுத்து வச்சுருவோம் தொட்டுக்காய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வறுத்து வச்சாச்சு. இன்றைக்கி கீரை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம், உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதுதான் சாப்பாடு. மோஸ்ட்லி எங்கள் மாமா வந்து இதுதான் அதுதான்லாம் கிடையாது,
எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. என்ன சாப்பாடுனாலும் நல்லா தான் செய்வேன். அதனால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எதுனாலும் சாப்பிட்டுப்பாங்க. நாங்கள் இருக்கிற அன்னைக்கு நல்லா சாப்பிடுவோம். இல்லாத அன்னைக்கு இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி தான் நாங்கள் எப்போவுமே போய்ப்போம். குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நான் சாப்பிட்ற சாப்பாடே கொடுத்துருவேன். தம்பிக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொஞ்சம் செய்வேன். நான் கண்டிப்பாக அது நான் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் விலாகில் நான் கண்டிப்பாக போடுறேன், தம்பிக்கு என்னென்ன செய்வேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவனுக்கு செஞ்சு ஊட்டுவேன். கண்டிப்பாக காலைல அவனுக்கு சத்து மாவு கஞ்சி கொடுத்துருவேன். டெய்லி ஒரு நாள் சத்து மாவு கஞ்சி அவனுக்கு கொடுத்தே ஆகணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஆனால் டெய்லி அவனுக்கு காலைல சத்து மாவு கஞ்சி கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு சத்து மாவு பால் கலந்து கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு அப்படி இப்படி பண்ணுவா, குடிக்க மாட்டா. ஒரு நாளைக்கு குடிச்சிருவா. அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு டைமிங் சில நேரத்தில் ஸ்கிப் ஆகிடும். சில நேரத்தில் ஊட்டி விட்ருவேன் சாப்பாடு. அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு செஞ்சிடுவேன். ஏன்னா மதியம் சாப்பாடு நாங்கள் 1 மணிக்கெலாம் வந்துடுவாங்க அவங்க அப்பா. அதனால் செஞ்சுருவோம் அதுக்குள்ளே. நாங்கள் எந்திரிக்கிறதே லேட்டாக வரதுனால அப்படியே கொஞ்சம் அப்படி டைமிங் ஒரு நாளைக்கு மிஸ் ஆகும். கரெக்டாக நம்ம பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து டைமிங் ஃபாலோ பண்ணி சாப்பிட்றதோ, டைமிங் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஆகாத விஷயம். அதனால் டைமிங் ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ண முடியாதுங்க. ஆனால் என்ன சாப்பாடு மட்டும் மதியானம் எப்படியாவது ஒரு 1:30 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுவேன். அது செஞ்சு முடித்த கையோடையே நான் கிச்சனை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் நான் க்ளீன் பண்ண முடியும். அது அப்படியே கிடந்துச்சுன்னா அது அப்படியே கிடந்துரும். அதனால் அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன். கல்யாணம் பண்ண புதுசுலேருந்து நான் எப்படி தான் இருக்கலான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நானும் ரொம்ப யூடியூப் பார்த்துட்டு ரொம்ப லேசியாக ரொம்ப மெதுவாக தான் எல்லா வேலையும், ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருப்பேனான்னு சொல்லிட்டு மெதுவாக தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். எப்போ தம்பி பிறந்தானோ அதுலேருந்து பரபரப்பாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தாச்சு. ரொம்ப ஸ்வெட்டிங்க. வெயில் காலம் ஆரம்பித்தது போதும் சுத்தமாக கிச்சனில் நிற்கவே முடியல. அப்படியும் சிம்னி இருக்குது, இருந்தாலுமே அந்த வெயில் அந்த அனத்தல் இருக்க தான் செய்யுது. கையோட கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்போ தான் அது க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏஞ்சிட்டானா நான் கிச்சனுக்குள்ளே வரவே முடியாது. அப்படியே ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் விளக்கி கவுத்துட்டு முடிச்சுட்டு இப்படி திரும்பினேன். சார் திரும்ப ஏஞ்சிட்டாரு. அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். எப்போவுமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம் 4 பேரும். ஏதாவது ஒரு ஃபைட் அப்படின்னா மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். அவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அப்புறம் நான் சாப்பிடுவேன். ஃபைட்னால் அப்படி தானேங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் பாத்திரம் ஃபஸ்ட்டு இந்த எப்பவுமே கிளாஸு, செராமிக்கு, மண் பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு கழுவிடுவேன். ஃபஸ்ட்டு கழுவி காய வச்சு அதை ஃபஸ்ட்டு கவுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் நார்மல் பாத்திரம்லாம் விளக்குவேன். ஏன்னா ஏதாவது ஒன்று உடஞ்சிட்டா கூட அவ்வளோதான். நமக்கு வாங்கி தரதே பெரிய விஷயம். வாங்கி தர சாம்பார் நம்ம பத்திரமா வச்சுக்கலன்னா எப்படி? அதனால் அதை நான் ஃபஸ்ட்டு கழுவி கவுத்துட்டு எப்பவுமே கவுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த ஜாமான்லாம் அதை நான் பொறுமையாக விளக்கி வச்சுட்டு அது பொறுமையாக கூட கவுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பா இங்கே மேலே கிச்சன் டேபிள் இது மேலே இருந்துச்சுன்னா அவள் கண்டிப்பாக எடுத்து உடச்சிருவா. அதனால் அவளுக்கு நேராக வைக்காமல் எப்படியாவது கொண்டு பதுக்கி வச்சுருவேன். எப்போ அவள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. எதை எடுத்துகிட்டு வருவா, எங்கேருந்து எப்போ எதை எடுத்து வந்து போட்டு உடப்பான்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் நான் அவளை ஹேண்டில் பண்ணுவேன். அப்பப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணிகிட்ருப்பேன். மோஸ்ட்லி அந்த விளையாட்டு ஜாமான் மட்டும் தாங்க உருட்ட விடுவேன் நான் முடிஞ்ச வரையும். அப்படி கிச்சன் கீழே வந்து பாத்திரம் கவுத்து வச்சுருப்பேன். அதை வந்து தம்பியை வந்து எனக்கு அதை அழுகுவான்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் உருட்டிகிட்டு இருப்பான். பரவாயில்லன்னு விட்டுருவேன், நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்தால் சரின்னு சொல்லிட்டு. அதை ஒட்டிகிட்டு இருப்பானுங்க. மற்றபடி வேறு எதுவும் டார்ச்சர் எனக்கு பண்ண மாட்டானுங்க. என்ன எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்னா நம்மளுக்கு பேசுகிறதுக்கு பெருசாக ஆள் இருக்காது. பிள்ளைங்க மட்டும்தான். அதுங்க கூடயே மாதிரி ஒரு நாள்லாம் ரொம்ப கத்த விடுவாங்க 2 பேரும். அப்படி கத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகும். அந்த டைமில் வந்து யூடியூப் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சால்வ் பண்ணிப்பேன் என்னை நானே. அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். ஏதாச்சும் ஒன்று பார்த்து மைண்டை மாற்றிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நாள் போகும். அப்புறம் சார் வந்து அப்புறம் எந்திரிச்சு சாப்பிட்டு ஒரு ஆட்டம் போட்டு அவங்க அப்பா வந்தோடனே கொஞ்சம் விளையாண்டுட்டு திரும்ப ஒரு தூக்கத்துக்கு போயிட்டார். சரி, அவன் தூங்குற கேப்பில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வேலைக்கெலாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு துணி கலந்தது மிஷின் போட்டு வச்சுருந்தேன். அது எப்பவுமே ஈவினிங் டைமில் தான் போடுறது, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. சரின்னு சொல்லிட்டு அவன் தூங்கும் போதே போட்டலான்னு சொல்லிட்டு துணி ஃபுல்லாக காய போட்டுட்ருந்தேன். அப்புறம் அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இப்போ நானும் பாப்பான் தான் இப்படி தான் போவோம். சாயந்தரம் திரும்ப 4 மணி ஆகிடுச்சி இப்போது டைமு. அதான் அதுக்குள்ளே அந்த வெயிலில் கொஞ்சம் வெயில் இருக்கும்போது காயப்போட்டு தான் கொஞ்சம் நைட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் காலைல எடுத்துப்பேன் காஞ்சதுக்கப்புறம். அப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு துணியை காய வச்சுட்டு இருந்தோம் 2 பேரும் சேர்ந்து. ஓகே, எப்பவுமே ஒரு 4 மணி போல் பால் பாத்திரம் வைக்க சொல்லுவேன். அந்த பால் பாத்திரம் வைக்கிறதுக்கு அவள் கொடுக்குற பில்டப் இருக்கே, அவள் பார்க்குற ஒரே வேலை அந்த பால் பாத்திரம் வைக்கிற வேலை தாங்க. எனக்காக அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவாள். அதை வைக்கிறதுக்குள்ளே அவள் பண்ணுற பில்டப்பு அவ்வளோ பேசிட்டு போவாங்க. அடிச்சிருவேண்டி பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு இதெல்லாம் பேசிட்டு திட்டிட்டு போயிட்டு வச்சுட்டு வருவாள். எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எப்பவுமே பண்ணிடுவா. பிள்ளைங்களுக்கு பழக்கங்க இப்போலேருந்தே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. ஆனால் இந்த விளையாட்டு ஜாமான் மட்டும் அவள் எடுத்தே வைக்க மாட்டாங்க.
எவ்வளோ வேலை வேணாலும் பார்ப்பா. அந்த விளையாட்டு ஜாமாவை எடுத்து வைக்க மாட்டாள். ஆனால் கரெக்டாக செப்பலில் போயிட்டு அவள் பாக்ஸில் எப்போவுமே கழட்டி வச்சுருவா, செப்பல் பாக்ஸில். ஏன்னா தம்பி எடுத்துருவானா. அதிலலாம் கொஞ்சம் விவரமாக இருப்பாள். அப்புறம் வீட்டை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டோங்க. இன்றைக்கி இப்படி தான் போணுச்சு எங்களுக்கு நாள். நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக இது மாதிரி பேசுகிறேன். எந்த அளவுக்கு நல்லா பேசியிருப்பேன்னு தெரியல. கொஞ்சம் முன்ன பின்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மிரட்டி அதை எடுத்து வெடி இதை ரெட்டி வெடின்னு சொல்லி உருட்டுவேன். அவள் அப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவள் எல்லாமே எடுத்து வைப்பாள். இவ்வளோ சமாளிக்கிறதே பெரிய பாடாக இருக்குன்னு நினச்சிட்டு திட்டியை தான் எடுத்து வைப்பாள். ஆனால் பழக்கப்படுத்துறதுக்காக நான் பழக்கப்படுத்திகிட்ருப்பேன். ஓகேங்க, இத்துடன் இந்த உரையை முடிச்சுக்கலாம். நல்லா தான் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக கேட்குங்க. நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டாடா பை பை.